வணக்கம் நண்பர்களே. அதிமுக மந்தையிலிருந்து அப்படி சொல்லக்கூடாது. அதிமுக இயக்கத்திலிருந்து 3 ஆடுகள் அப்படி சொல்லக்கூடாது. 3 டிக்கெட் டிவிக்கு பக்கம் போயிருமா? அட டெய்லி இதை தாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு யாரு முக்கியமான விஷயம்? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், அப்புறம் கேபி அன்பழகன், ரெண்டு இனிஷியல். இவங்க திரு புஷி ஆனந்தை போய் பார்த்திருக்காங்க. பார்த்தது எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, என்னங்க அடுத்த வாரம் அவருடைய துறை தொடர்பான மானிய கோரிக்கை தொடர்பான விவாதம் நடைபெற இருக்கு. அதுல எங்கள் தொகுதி தொடர்பா கொடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமா பேசியிருப்பாங்க? வேற என்னென்னமோ பேசியிருப்பாங்க. எப்பவோ வர வேண்டியவங்க இன்னுமா வரல அப்படின்னு நம்ம கேட்கலாம். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அப்படியே ஒரு மயக்கத்துல அவங்கள அப்படியே லகான் போட்டு இழுத்திருக்காரோ. சி.வி. சண்முகத்தை கேட்டா எங்க ஏங்க எடப்பாடி போய் பார்க்கலன்னா நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னு கோச்சுக்கிறாருங்க. கேட்கறீங்க பாரு கேள்வி அப்படின்னு வேற கேட்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், இவர் முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. அவர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்க மாட்டாரா? மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் எஸ்பி வேலுமணி, கேபி அன்பழகன் இவங்கெல்லாம் சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வுல கலந்துகிட்டாங்க. அப்போ சொல்லிட்டாங்க, ஐயா எடப்பாடி கொடுத்த எந்த பதவியும் ஏற்க மாட்டோம். ரொம்ப ஆசையா இருக்காங்க டிபிகேக்கு தாவணும் அப்படின்னு தான் இருக்காங்க. அங்கேதான் அப்பப்போ பூட்டு போட்டுருவாங்களே, அது மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அநேகமா இந்த 3 டிக்கெட்டும் காலி ஆகலாம். ஒருவேளை காலி ஆகாமல் கூட போகலாம். எடப்பாடி பழனிசாமிக்கே பொறுக்காமல் 3 பேரையும் கட்சி விட்டு நீக்கலாம். அதை நீக்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா சி.வி. சர்மும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி நீக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்க வகையில அவங்க செயல்படலாம். ஒன்னும் செய்ய முடியாது. கட்டறுந்த காளைகள் போல அவங்க எங்க வேணாலும் போகலாம். இதுல திமுக அதிமுகவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கலக்கம் ஏற்பட்டுருச்சு. என்னையா எப்ப பாரு போறாங்க, அவங்க போய் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு. அதிமுக காரங்க மட்டுமா சேர்த்துக்கிறாங்க? நீங்க போய் சனிக்கிழமை அன்னைக்கு பணியூர் போய் பாருங்க. உள்ள போகவே முடியாது. எத்தனை பெரிய டிக்கெட்டா இருந்தாலும் கியூல தான் நிக்கணும். அது 1 கிலோமீட்டருக்கு கூட்டம் நிக்குது. யார் யாரு பார்த்தா எல்லா கட்சிகளாலும் நிக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க அவ்வளவு பெரிய போய் சேர்ந்திருக்காங்க. திமுக காரங்களும் அடிமட்டத்தில் இருக்கவங்க கமுக்கமா போய் சேர்றாங்க. வெளியே தெரிய மாட்டேங்குது. நமக்கு தெரியாதா என்ன? ஜெகத் ரட்சகன் பெரிய ஒரு மூத்த எம்பி திமுக காரரு, அவருடைய பையன் போய் கமுக்ஸா போய் சேரலையா? திமுக காரங்க ஒண்ணுமே பேசலையே. இன்னும் கூட திமுகவின் மூத்த தலைவர்களின் மகன்கள் எல்லாமே எப்போது படையூர் போலான்னு ஆசையா காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு சரியான டைம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் அதிமுக 3 டிக்கெட் போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா நினைச்சிட்டு இருந்தோம். புஷி ஆனந்த போய் முக்கியமான விஷயம் விவாதிச்சிருக்காங்க. என்ன விவாதிச்சிருப்பாங்க? நாங்களுடைய சீட்டை டர் என்று ராஜினாமா பண்ணட்டுமா? வேண்டாம். நாங்கள் எப்போது வருவது? இப்போது வேண்டாம். வந்தால் என்ன பதவி சொல்ல முடியாது. எம்எல்ஏ பதவி மீண்டும் போட்டியிட வைப்பீர்களா? அதற்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்ப எதுக்கு தாங்க வரணும்? நாங்க எங்கே கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதிமுக இருக்க முடியலைங்க. எடப்பாடி பழனிசாமி தனி ஆவர்த்தனம் புரிகிறார் பாருங்க. சட்டப்பேரவையில பட்ஜெட்டுக்கு அப்புறமும் வேளாண் பட்ஜெட்டுக்கு அப்புறமும் நல்லா கடுமையான பேட்டிகள் கொடுத்தாரு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, அவர் இந்த பொது பட்ஜெட்டை, தமிழ்நாடுடைய பொது பட்ஜெட்டை ஜீரோன்னாரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஜீரோன்ட்டார். 2 பேரும் ஜீரோவா? இல்ல 2 பேரும் ஜீரோன்னு சொல்லிட்டாங்களா? அது எப்படிங்க 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க? டெலிபதியோ? அண்ணா திமுக திமுக ஒரு மட்டும் தான் இல்ல. சோ 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திச்சாங்கன்னா அப்புறம் எதிர்காலம் ஒரே மாதிரி ஆயிருமா? நோ நோ நோ, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி, அப்பப்போ அறிக்கைகள் விடுறாரு, பேட்டி கொடுக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கூட்டத்தோடு எம்எல்ஏக்களோடு கருப்பு சட்டை அணிந்து வந்தார். ஏன்னா விவசாய நலனுக்காக வந்தாராம். விவசாயிகள் நலன் இந்த அரசு காக்கல அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வந்தாராம். அதுக்கப்புறம் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிலாம் கேட்கிறாரு. பதில் என்னங்க, அறிக்கை விட்டாருங்க, நேரடியாக சட்டப்பேரவையிலே பேசுவாரு முதலமைச்சர் விஜய். அதுக்கப்புறம் அது ரீல்ஸா 4 மணி என எல்லா மணி நேரமும் வந்துட்டு இருக்கும். ஏன்பா இந்த மாதிரி உஸ்பேத்தி விடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. திமுக காரங்க நினைக்கிறாங்க. முக்கியமாக திமுக சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலரும் உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு இந்த மாதிரி சொந்த காசில் எதுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்கிறார்? கொஞ்ச நாள் ஓடட்டுமே, கொஞ்சம் அமைதியா இருக்கட்டுமே. இந்த சட்டப்பேரவை வந்தாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போ திரு விஜய் அவர்கள்
அதுவும் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நோட்ஸ் மேல நோட்ஸ் எடுத்துக்கிறாருங்க. நம்ம பசங்க கூட ஸ்கூல்ல அவ்வளவு நோட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. நோட்ஸ் மேல நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஆகி வந்து அடிப்பார் பாருங்க. ரொம்ப கஷ்டப்படணும். இது மூத்தவர்களுக்கு தெரியுதுங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் இளங்கன்று பயமறியாது போல இருக்கு. அவருக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எல்லாம் என்ன கலக்கம்னா அதிமுக டிக்கெட்டுக்கெல்லாம் போய் 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 அந்த இடைத்தேர்தல் வந்ததுன்னா 120 சீட்டு வந்துருச்சுன்னு வைங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அப்புறம் இந்த இடதுசாரிகள், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இவங்களுக்கெல்லாம் வேலை இருக்காதோ. இப்பெல்லாம் அப்படி இல்லை. திருமாவளவன் அதிகம் பேசுறது இல்லை. பேசினா ரொம்ப சென்சிபிளா பேசுறாரு. அவர் தாங்க ரொம்ப உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் பேசிடக்கூடாது, பெண்கள் தொடர்பான பாசமா பேசினார்ல, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாருங்க. அப்புறம் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர் போய் பேசும்போது என்ன பண்ணாரு, அவரு கையில சிலுவை வைத்திருந்தார், அப்புறம் வந்து அந்த அந்த ஜப மாலை வைத்திருந்தார் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இது ரொம்ப இணக்கமா இருக்காரு. அவர் ரொம்ப ஆதரவா இருக்காரு. தாவேக்காவுக்கு பக்கமே இருப்பாரு. இப்ப போக மாட்டாங்கிற மாதிரி தெரியுது. அது என்ன காரணம்னா வன்னி அரசு ரொம்ப ஒட்டிக்கிட்டாரு. அவர் கடுமையா உதயநிதி ஸ்டாலினை வச்சு செஞ்சுட்டாருங்க. அப்போன்னா என்னதான் இழுத்தாலும் வன்னி அரசு வரமாட்டாருன்னு தெரிஞ்சோடனே சரி திருமாவளவன் பேசாம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் வந்திருக்கிறாரு. தேர்தல் அப்புறம் பார்த்துக்கலாமே, இப்ப எதுக்கு அவசரப்படணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. நீங்க நல்லா பார்க்க ஸ்ருதி குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா, திமுக காரங்க ஸ்ருதி குறைஞ்சிருச்சு. எதுக்கு தான் உதயநிதி அப்படி பேசி மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப இழிவுபடுத்தப்பட்டாருன்னு மக்களுக்கு அவங்களுக்கு தெரியுதுங்க. பல்ஸ் பாக்குறாங்கல்ல, இதுக்கு எதுக்கு சபரீசர் உடனுக்குடனே கருத்து கணிப்பு நடத்துறாரு. உதயநிதி பெண்களை பற்றி பேசினது பெரிய அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்ததா அப்படின்னா மக்கள் அந்த மாதிரி வச்சு செய்யறாங்க. நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம். உண்மையை சொல்லப்போனா ரொம்ப ரொம்ப உமிழ்ந்து விட்டார்கள் மக்கள். இது போன்ற செயல்களை கண்டு மக்கள் உமிழ்ந்து விட்டார்கள். ரொம்ப ரொம்ப இதை விட இலக்கியத்தரமா பேசவே முடியாது. அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு அப்படின்னு திமுக காரங்களுக்கு தெரியுது. ஐயா இப்பவே இந்த அளவுக்கான வச்சு செய்யறேன்னா தேர்தல் வந்தா என்ன ஆகுறது? தேர்தல் வந்தா அவ்வளவுதாங்க. இன்னைக்கு நிலைமையில தாவேகா ரொம்ப டாப்ல இருக்குங்க. திமுக அண்ணா திமுக எந்த எந்த கட்சிகள் சேர்ந்தாலும் கூட இனி தாவேகா பீட் பண்ண முடியாது. எடப்பாடி அவர்களுக்கு நன்றாக தெரியுது. ரொம்ப தூரத்துல யோசிக்கிறாரு அப்படின்னா கடைசி போய் சேர்ந்தலாம் அப்படின்னு கூட்டணி அமைச்சுக்கலாம். சேர்ந்தலாம் கிடையாது, கூட்டணி அமைச்சுக்கலாம் எண்ணத்துல இருக்கிறாரு. திமுக தான் என்னையா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலையே, டெய்லி டேங்க் காலி ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பவர் குறைஞ்சிட்டே இருக்கு, சார்ஜ் போயிட்டே இருக்கு அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. மூத்தவர்கள் சைலண்ட் ஆயிட்டாங்க. இளைஞர்களுக்கு இடமே கிடையாது திமுகல. அவங்க முன்னணியில வர்றதே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் தான் எப்படியாவது முன்னேற்றி சாதனை புரிய வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கான வழிகள் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிட்டும் பாருங்க, செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. பல முக்கியமான விஷயங்கள் இதுல பேசப்படும், முக்கியமான அறிவிப்புகள் வரும். இது எல்லாம் புரிந்தவர் தான் திரு விஜய். அப்படி ஒன்றும் அரசியல் ஒன்றும் தெரியாமலாம் வந்துடலைங்க. இதெல்லாம் தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த 3 டிக்கெட் இருக்கு, 3 டிக்கெட்டு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லாம் வராதுங்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனா என்ன அப்படின்னா அண்ணா திமுகவுக்கு எடப்பாடிக்கு ஆதரவாகவும் இந்த 3 டிக்கெட் செயல்படாதுங்கிற மாதிரி தெரியுது. அந்த கோபத்துல 3 பேரும் போயிருங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாலி அப்படின்னு வந்துருவாங்க. தேர்தலும் வராது. அதனால திரு புஷியானந்தோட பேசும்போது செங்கோட்டையன் உடன் இருந்தார் போல தெரியுது. இது நேரா கொண்டு போய் திரு விஜய் கிட்ட சொல்லுவாங்க, எப்படி இதை கொண்டு போறது, என்ன பண்ணலாம், 3 டிக்கெட் வருதுங்குது அப்படிங்கும்போது வெயிட் பண்ண வைங்க, அது தானா வரும் அப்படின்னு விஜய் சொல்லி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நன்றி, வணக்கம்.